ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல இந்த ஏரியால நாங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கோம், என்ன யூட்டிலைஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி டீடைல்டா சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங் பத்தி. இது எல்லாரும் பெயிண்டிங் நம்பிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லைங்க, அவங்க வந்துட்டு சரி எங்க வீடெல்லாம் சுத்தி காட்டி வாங்க மாடிக்கு போலாம். என்னங்க திறக்குறீங்க, இங்கிட்டு கதவு இருக்கு, இது கதவா, பெயிண்டிங் இல்ல பெயிண்டிங் நினைச்சேங்க அப்படின்ற கதவு மாதிரி பெயிண்ட் பண்ணி வந்து காமிக்கலாமா? மாடிக்கு போற வழி இது ஆக்சுவலி வந்து காமிக்கலாமா? திறக்காது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்ப சர்ப்ரைஸ் இருக்கு. சரி ஓகே, என்னமோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா? என்ன வெறும் மாடிப்படி தானே இருக்கு அந்த சைடு அப்படின்னு யோசிச்சியா? இல்ல, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி பாப்போம். இந்த பாட் அழகா இருக்கு இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணதாங்க அழகா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கீழே டார்க்கா கொடுத்துட்டு இப்படி மேல இப்படி லைட்டா கிரேடியன்ட்டா வரணும்னு நினைச்சேன். பட் இந்த லுக் ஆனா ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆதி ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னான். யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல, அதனால. ஆமா, இல்ல யூசுவலி நான் இப்படிதான் கிரேடியன்ட் பட்டிருக்கேன், அதுக்காக சொல்றேன் அழகா இருக்கு. இல்ல இந்த கார்னர்ல ஏதாவது ஒரு பிளான்டேஷன் அழகா இருக்கணும், கலரோட ஒரு காம்பினேஷன் வேணும்னு பார்த்தேன். எல்லோ கலர் வால் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கணும்ன்றதை யோசிச்சேன் நானு. இல்ல பட் இவ்வளவு அழகா வரும்னு எதிர்பார்க்கல நான் பெயிண்ட் பண்ணப்ப. ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன மண்ணு வைக்காம பாட்டில்ல வச்சிருக்கீங்க? மண்ணு எதுக்கு? அது வாட்டர்ல வளர்ற பிளான்ட்டா வச்சிருக்கேன் நான். அப்படி இல்ல, யூசுவலி மண்ணு போட்டு வைப்பாங்க, இல்லனா ஏதாச்சும் ஒரு ஹைட் கேட்டு கொடுத்து பாட்டோட வைப்பாங்க. நீங்க என்ன வித்தியாசமா பாட்டில்ல வச்சிருக்கீங்க? வளருமா? வளரும் வாட்டர்லயே வளரும். நிறைய பேருக்கு தெரியாது, மண்ணில தான் வளரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய செடிகள் வந்து வாட்டர்ல தண்ணியிலே வளரும். வெயில் வந்து கரெக்டா இருக்குமா? வெயில் தான், இப்ப சன்லைட் வந்து மைல்டா வருது இல்ல, நல்லா போதும். அது மினிமம் சன்லைட்ல வளரக்கூடிய செடிகள். ஓகே. அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த உட்டெல்லாம் இப்படி வைக்கலாம்னு எப்படி யோசிப்பீங்க? என்ன விறகு கட்டையா தூக்கிட்டு வந்து சுத்துறா? இது எதுக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்தியா? நீங்க வெட்டி எடுத்துட்டு வந்தப்ப இது எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இது சம்பந்தமே இல்லாம இது எதுக்குடா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு யோசிச்சேன். இதுல ஒரு ஸ்டாண்ட வச்சு அதுல ஒரு குருவி அன்னைக்குலயே பசஞ்சிட்டு இருந்தீங்களே, இதுக்கு தானா? ஆமா. இது என்ன குருவி பறக்கறாப்ல இமேஜா? ஆமா. நமக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு லுக் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்விரான்மெண்ட்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ரொம்ப பிளசண்டா இருக்கணும்னா கண்டிப்பா கிரீனரிஸ் அழகா இருக்கணும்னு நான் நினைச்சேன். நானு அதுக்காக வீட்டுக்குள்ளார வந்து குருவி பறக்குதா உங்களுக்கு செடிக்கு மத்தியில? அங்க பாரு, பெரிய பலிக்கனே நிக்குது. ஆமா இல்ல, இதை நான் கவனிக்கவே இல்லையே. எப்படி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது என்னங்க, இது வாட்டர் பேக் தானே? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போற பேக் தானே இது? ஆமாம், வாட்டர் பேக் தான் எடுத்துட்டு. இதுக்குள்ளேயும் பாட்டில் தான் வச்சிருக்கீங்களா? நீயும் பாட்டில் தானே வச்ச? நானும் பாட்டில் தான் வச்சிருக்கேன். நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சேன், நீங்க செடி தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். நான் எப்படிங்க யோசிப்பீங்க இப்படியெல்லாம் கான்செப்ட்? நீ தண்ணி குடிக்கலாம், செடி தண்ணி குடிக்க கூடாதா? இல்ல அது ஓகே, பட் இப்படி ஒரு பேக் வச்சு அதுக்குள்ள ஒரு பாட்டில் வச்சு அதுல செடி வச்சு வளர்க்கலான்றதெல்லாம் எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியல. அப்புறம் அழகா இருக்கா இல்லையா? அழகாலாம் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு, எனக்கு பிடிச்ச 2 கான்செப்ட் இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இந்த கட்டை, இந்த இது பொம்மை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தப்ப நீங்க எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியலங்க. இந்த ஒரு கட்டை, இதுக்கு மேல இதை உட்கார கியூட்டா உட்கார வைக்கணும், இது ஒரு டிசைனர் பீஸா ஆக்கணும். இதெல்லாம் எப்படி? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இடம் வந்து ஃபுல்லா ஒரு ஃபாரஸ்ட் தீம்ல நம்ம பண்றோம். ஆமா. அப்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஃபேரி வந்து உட்கார்ந்துருக்கு. ஃபேரி வந்து மரத்துல வந்து நம்ம இதுல வந்து உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்ப ரெண்டாவது இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, காமிங்களேன். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பாருங்க, இது ஒரு வீடம். இது ஆக்சுவலி வந்து இது வந்து பெக் டால்ஸ். ஓகேவா? பெக் டால்ஸ் வந்து இது இப்படி மொட்டை மொட்டையா தான் இருக்கும். பெக் டால்ஸ் மரத்துல செஞ்ச பொம்மை இப்படிதான் இருக்கும். வாங்கி நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்மளுக்கு பிடிச்சாப்புல பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுலயும் நீங்க யோசிச்சிருக்கீங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க வரைகிற மாதிரி 2 கண்ணு ஒரு மூக்கு வாய் வச்சுட்டு அப்பாவா அம்மாவா ஆதியா அப்பாயா நம்ம ஃபேமிலியா இது வந்து வீட்டுக்குள்ளார இருக்குதான். எப்படி இவ்வளவு கியூட்டாலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸ் இதுதான். இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறதுலயே செம்ம கியூட்டஸ்ட். அவ்வளவுதான், இவ்வளவு பண்ணி உனக்கு இதுதான் பிடிச்சிருக்க? ஆமா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், அந்த சின்ன இடத்துல, சின்ன இடம் தான், அது எவ்வளவுங்க சைஸ் இருக்கும் இந்த இடமா? அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், 16 அடிக்கு 6 அடி தான் இந்த இடம். நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது 10க்கு 6 தான் நம்ம யூஸே பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 10 அடிக்கு 6 அடி அகலம் உள்ள ஒரு இடம் தான் இது. அதான் கேக்குறேன், இதை வந்து இவ்வளவு யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? இங்க ஒரு சோஃபா போட்டு ஷெல்ஃப் போட்டு, ஆமா, எவ்வளவு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு திங்ஸ் இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்க. இங்கேயே எல்லா வேலையும் பண்ணலாம் போல. இப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சொல்றேன், நேரா போனேன்னா அந்த பிள்ளையார கும்பிட்டுக்கலாம்.
பிள்ளையார் சரி, பிள்ளையார கும்பிட்டு போவோம், கும்பிட்டுக்கலாம். பிள்ளையாரை. ஓகேவா? பாரு அவர் இலை பிள்ளையார் ஆமா, எப்படி இருக்காரு? இலை குட்டா பிள்ளையார் இருக்காரா? மேல் இலை தொங்குகிறது. அப்படியே என்ன பண்றோம், மேல பார்த்தேன்னா நம்ம இடத்துக்கான அமைதிய யார் கொடுக்குறா? அங்க பாரு, ஒரு அம்மா குழந்தையோட இருக்காங்க. இயற்கையோட அன்னை அவங்க. இயற்கை அன்னை அப்படியே அமைதியா இருக்காங்க. ஓகேவா? ஆதி கேட்டா பிரியா, இது என்ன பால் பாலா எங்கப்பா பிடிச்சி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அழகா இருக்கு உண்மையிலே. அது அவளுக்கே தெரியாது. மாட்டுக்கு கட்டுற குஞ்சம்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். மாட்டு கட்ட குஞ்சமா? ஆமா, மாட்டு குஞ்சம் அழகா இருந்துச்சு, கலர்ஃபுல்லா இருந்துச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடு கட்டுற குஞ்சத்தை வாங்கி ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணி கலர் கலரா அப்படியே ஒன்னா கலெக்ட் பண்ணி. ஓ, இது தனித்தனி இதுவா? அன்னைக்கு அதான் கோத்து கட்டிக்கிட்டு இருந்தோம். எப்படி இங்க ஒரு ஃபிஷ் இருக்குது, நான் இப்ப நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ஃபிஷ் வந்து வழக்கமா தண்ணியில இருக்கும், காத்துலயே ஃபிஷ் இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாமே பறக்கும். பறக்காது. இப்ப பாரு, பெலிக்கன் வந்து ஜாலியா இருக்கு, ஒரு மூலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாட்டர் போட்டது அவர் பெயிண்டிங். இதை பாத்தியா இல்லையா? பெயிண்டிங் சூப்பர். ஆனா அது என்ன தெரியுமா, ஒரு பின் போர்டு வேஸ்டா கடந்துச்சு இல்ல. ஆமா, பேக் சைடு தள்ளி விட்டுறாத, காட்டுறேன் நானு. அதுக்கு தெரியுமா? இது அதுக்கு தெரியாது. வேஸ்டா கடந்த பின் போர்டு எடுத்துட்டு வந்து வெயிட்டிங்கா மாத்தி வச்சாச்சு. அழகா இருக்கானா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் நமக்கு டக்குன்னு காஃபி வேணும் அப்படின்னா அப்படியே எடுத்து டக்குன்னு கப்பா எடுத்துக்க வேண்டியதான். டக்குன்னு கப் எடுத்து காஃபி எப்படி வரும்? நான் போட்டா தானே வரும். காஃபி நீதான் போடு. ஆனா இத பாருங்க, இந்த காஃபி எனக்கு என்ன சம்பந்தம்? நீ காஃபி சாப்பிடுற, காஃபி கரெக்ட் தான். இருங்க, அதான் சொல்ல வரேன். இந்த கப்பை பாத்துக்கோங்க. இவங்க வந்து யூஸ்வலி வந்து பால் ஏதாச்சும் குடிக்கிறீங்கன்னு கேட்டா வேண்டான்றுவாங்க. ஆனா அன்னைக்கு வாண்டடா எனக்கு வந்து மஞ்சள் பால் போட்டு கொடு, ஏன்னா இந்த கப்பை பார்த்தா மஞ்சள் பால் குடிக்கணும் போல இருக்கான். அதனால இந்த கப்புக்குள்ள ஊத்தி மஞ்சள் பால் குடிப்பாங்களாம். அதுக்காக நான் மஞ்சள் பால் போட்டு தரணுமா? நான்லாம் சொன்னா குடிக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, ஒரு விஷயம் எப்போதுமே பாரு, ஒரு பொருள் வந்து இப்ப நம்ம சொல்ல வர்றது என்ன, அந்த இதே இடம் தான். இப்ப நீங்க வந்து இந்த பொருள் எல்லாம் வச்சோன்னா நீ எவ்வளவு சந்தோஷமா பாக்குற, எவ்வளவு விஷயங்களை வந்து பாக்குற, பிளசண்டா மைண்ட் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து. ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்றோம் ஆக்சுவலி எல்லாருமே இல்ல. இடம் லுக் மாறிடுச்சு இல்ல. அதான் சொல்றேன், பாக்கிறதுக்கு பிளசண்டா இருக்குது. இந்த இடத்துல தான் எல்லாரும் மோஸ்ட்லி உட்கார்ந்துருக்கோம். என்ன கல்ல தூக்கி கழுவிட்டு இருக்கீங்கன்னு கேட்டல. ஆமா பாரு, ஆதி இல்லம் அடக்கறவை. என்னதான் யோசிப்பீங்கன்னு தெரியல. ஆமா, இதெல்லாம் காஸ்ட் ஃப்ரீ தானே, யார் வேணாலும் செய்யலாம். கரெக்ட் கரெக்ட். ஆனா அழகா இருக்கு. எவ்வளவு நேச்சர்ல ஒரு முக்கியமான பொருள், எத்தனை வருஷம் இருக்கும் இந்த ஸ்டோன் கிரியேட் ஆகிறதுக்கு. எதையோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், கல்லு தானே அப்படின்னு நினைச்சிருவோம் நம்ம. அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்னுடைய ஃபேவரட் கப்பு. இதுல என்ன சாப்பிட்றேன் காலையிலன்ற சீக்கிரட்டா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. அப்படியே இது எல்லாத்தையும் நம்ம ஃபேரி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஃபேரி வந்து கண்காணிக்கிறாங்க இயற்கையோட நம்ம ஒழுங்கா இருக்கோமா இல்லையான்னு. எப்படி நம்ம என்விரான்மெண்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். சூப்பரா இருக்குன்றதை விட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஒரு இடத்த, எப்படி வந்து நம்ம அழகா வச்சுக்க முடியும், நம்ம பயன்பாடு எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்ம வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்க, நீங்க சொல்லுங்க, இந்த இடத்த எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? இடத்த நான் என்ன பிளான் பண்ணேன் இல்ல, இங்க இந்த இடத்துல எப்படி பண்ணணும், ஷெல்ஃப் வைக்கணும், இல்ல. என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு. என்னன்னா, சின்ன இடம் அப்படின்னா அதுல வந்து பெருசா ஒன்றும் யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு திங்கிங் இருக்கு. அதை மாத்துறதுக்கு தான் மொத்தமா நம்ம இப்ப காட்டுற விஷயங்கள் எல்லாமே என்ன மாத்த முடியும்ன்றதுதான் நம்ம காட்டுறோம் இப்ப. இல்ல ஆமா, மோஸ்ட்லி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடத்துல, ஏன்னா இது ரொம்ப அகலம் கம்மி. நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. இல்ல அதாங்க யூஸ்வலா வந்து வெளியில ஸ்லிப்பர் இவ்வளவுதான். இப்ப நான் கை நிக்கிறேன்ல, இதுதான் அகலமே இருக்கு. ஓகேவா? ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன், இவ்வளவுதான் அகலம். ஓகே, அதான் யூஸ்வலி ஸ்லிப்பர் போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில இருந்து வந்தாங்களா ஸ்லிப்பர் உள்ளார கட்டி போட்டு போனாங்களா அப்படிதான். பட் இந்த இடத்த இவ்வளவு யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு எப்படி யோசிச்சீங்கன்னு தெரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி நம்ம யோசிச்சதுதான். அந்த வந்தோன்னே கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ஆர்டிஸ்டிக்கல் அப்பியரன்ஸ் ஒன்று இருக்கணும்ன்றதுக்காக அந்த டோரை ஒர்க் பண்ணோம், அந்த வாலை ஒர்க் பண்ணோம். இது நமக்கு வந்து பயங்கர ஒரு கிரியேட்டிவா தோணும். வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு நம்ம மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில யோசிக்க வேணாம், நம்ம மைண்ட் செட்டுக்கு அழகா தோணும். பாக்குறதுக்கே வந்து ஒரு பிளசண்டா இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நம்ம பிளசன்ட்னு சொன்னாலும் கலர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வால் வந்து எல்லோ கலர்ல இருக்கு, அப்புறம் வந்து இந்த செடி எல்லாம் இந்த வயலட்டு இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது இல்லை? ஓகேவா? இது ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. நான் வந்து என்ன யூட்டிலைசேஷன் இருக்குன்றத நான் சொல்றேன் நான். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு சோஃபா போட்டோம். ஓகே, இந்த சோஃபா வழிய பார்த்தல சுற்றி வந்து பில்லோஸ் வச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உட்காந்துக்கிறோம். ஓகேவா? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உட்காந்துக்கலாம், லைட்டாக அப்படி சாஞ்சி படுத்துக்கலாம். இது திவான் டைப் மாதிரி இருக்கிறதுனால, இந்த பெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், புக்ஸ் படிக்கலாம், இல்லை மியூசிக் கேட்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். நம்ம இந்த இடம் நீங்கள் உடனே ஹைடெக்காக யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம தலைவாடி தான். தலைவாடியில் ஆர்டினரியாக கிடைக்கக்கூடிய கவர்கள் தான். தலைவாடியும் தலைவாடி கவரும் கொஞ்சம் நிறைய பில்லோஸ் வச்சிருக்கின்றது ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக வச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த செல்ஃபு. ஓகேவா? இந்த செல்ஃபை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம். ஏன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மியூசிக். அது கரெக்ட். இது என்ன எப்போ? இது ஒரு ஆன்டிக் ரேடியோ. ஓகேவா? பழைய காலத்துல இருக்க வால்வு ரேடியோ இது. இந்த வால்வு ரேடியோ, இந்த வால்வு ரேடியோ என்னன்னா ஒரு சிம்பாலிக்கா இருக்கட்டும்னு வச்சோம். எப்படின்னா ரேடியோ கேட்கறது எல்லாத்துக்கும் என்ன தோணும்? இப்பெல்லாம் நம்ம டிவி பாக்குறோம், சினிமா எல்லாம் மியூசிக் பிளேஸ் அப்படின்றது தெரியும். ஆமா, பழைய காலத்துல இருந்து ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் வந்து ரேடியோ. அது மாதிரி ஒரு ரேடியோ நமக்கு ஒரு ஆம்பியன்ஸ்க்காக இந்த ரேடியோவில் ஆக்சுவலா ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்றேன். ரேடியோவில் வந்து இந்த சவுண்ட் வரல, கீழே ஒரு மியூசிக் பார் இருக்கு. இந்த மியூசிக் பார் வழியா தான் எல்லா சவுண்டும் வருது, மியூசிக்கும் வருது. ஓகேவா? பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ்க்காக ஒரு ரேடியோல இருந்து பாடுது அப்படின்னு. ரேடியோ பாடுதுன்னு இல்ல, ரேடியோவை நமக்கு நினைவுக்கு வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரேடியோ நினைவுக்கு வரணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த செல்ஃபை பெருசா ஹைடெக்காலாம் யோசிக்காதீங்க, சாதாரண இரும்பு செல்ஃபு தான். நீங்க நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதே கிடைக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த செல்ஃபை. அந்த என்விரான்மெண்ட்ல நம்ம அரேஞ்ச் பண்றது தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃபோட பர்பஸ் என்னன்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க எல்லாமே என்னோட புக்ஸ் வச்சாச்சு. ஓகே, புக்ஸ் ஃபுல்லா புக்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து என்னோட காயின், சில்லற காயின்ஸு, பில்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸு. ஓகேவா? அப்படி அப்படியே வச்சுக்கிறது. இன்னொரு பெரிய சீக்ரெட், இது கீழே வேயிங் மிஷின் கூட வச்சிருக்கோம் நாங்க. ஓகேவா? வெயிட் செக் பண்றீங்களா டெய்லி? அதெல்லாம் கேட்கக்கூடாது. வெயிட் செக் பண்ண ஆசைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த செல்ஃபோன் யூட்டிலைசேஷன். நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க வந்து மியூசிக்கு, புக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம காஃபி ஆர் டீ சாப்பிடுவாங்க ஜென்ரலா. நான் வந்து காஃபி சாப்பிட்றது இல்லை, இருந்தாலும் வந்து இப்போ நேச்சுரலா சுக்குமுள்ளு காஃபி அதெல்லாம் சாப்பிடும்போது பால், மிளகு பால், மஞ்சள் பால் அது மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக் கப்ஸ். எங்களுக்கு பிடிச்ச கப்பு இது, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கப்பு, ரொம்ப அட்ராக்டிவ் கப்பு. நல்லா காட்டுங்க. என் பையனுக்கு பிடிச்ச ஒரு கப்பு இது. ஒரு பழைய காலத்தில் இருக்கிற கப்பன் சாசர் மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம உருவத்துக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு கப், அளவா சாப்பிட்றதுக்காக. ஓகே, அது இருக்கட்டும். பட் இப்போ இதை பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். இது பென்சில், இதெல்லாம் வந்து பேப்பர் கட்டர், இது வந்து பென். பட் அது என்ன கப்பு ஆக்சுவலி? இது வந்து ஒரு ஆன்டிக் கப்பு தான், ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் தான், பழைய பொருளை கலெக்ட் பண்ணது தான் இது. ஓகேவா? இதெல்லாம் இந்த செல்ஃபோட யூசேஜஸ். இந்த இடத்துல நம்ம இந்த கார்னரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் இதை பாருங்களேன். இது வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ டீ ஷாப்பில் இப்போ சாப்பிட்ற டீ கிளாஸ். ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு இந்த கிளாஸ் நம்ம மறக்கவே மாட்டோம்ல. டீ கிளாஸா? ஓகே, சர்பத் கிளாஸ் கொஞ்சம் பெரிய கிளாஸ் இது, பட் டீ கிளாஸோட ஷேப் இது. ஆமா, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இதுல லெமன் டீ குடிக்கிறதுனால அது உங்களுக்கு டீ கிளாஸா தோணுது. எஸ், ஆஃப் கோர்ஸ். ஆனா அது சர்பத் கிளாஸ். சரி, இது ஒண்ணு. அப்புறம் இது பக்கத்துல நாங்க வந்து ஏதாவது ஸ்கெட்சிங், டிராயிங் பண்றதுக்காக உள்ள பேசிக் டூல்ஸ் எல்லாம் அப்படி வச்சிருக்கிறது. ஏதாவது டக்குன்னு ஸ்கிரிபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது வச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு, இது எங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு. இருங்க ஒழுங்கா எடுத்துக்கிறேன். யூஷுவல் பாக்ஸ் இல்ல இது, யூஷுவல் பாக்ஸ் தான், ஆனா அது மேல நாங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கிரியேட்டிவிட்டி அப்ளைடு. இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிறது. அப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த அப்பியரன்ஸ் என்ன இருக்குன்னா, மயில் குட்டி, அணில் குட்டிலாம் இருக்கியா? ஆமா. இது நம்ம தீமை என்னன்னா, இப்ப நம்ம வெளியில இருக்கிற கிரீன் என்விரான்மெண்ட்டை நீங்க அடுத்த வீடியோஸ்ல நாங்க காட்டுறோம். இப்ப இது எப்படின்னா, நம்ம ஒரு ஃபாரஸ்ட் டீம் மாதிரி இருக்கு அப்படின்றனால அதை பார்த்தீங்கன்னா அணில் இருக்கு, முயல் எட்டி பார்த்துட்டு இருக்கு, ஒர்க்குன்னு முடிச்சிட்டு இருக்கா அணில். ஆவா.
கியூட்டான அணில், கியூட்டான முயல், முயல். இதெல்லாம் வந்து அதான் என்விரான்மெண்ட்டை வந்து எப்பயுமே சாஃப்டாக காட்டுறதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் இது, அவ்வளோதான். அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும், சோஃபா காட்டியாச்சு, இந்த சைடு செல்ஃபை காட்டிட்டோம், அப்புறம் டீ சாப்பிட்றதுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்றதுக்கு இருக்குது, எல்லா விஷயம் மியூசிக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்தது எப்படியே வரும் வந்தா அப்ப நம்மள பாத்துக்கிறதுக்கு. ஆமா, மிரர் வந்து அப்ப நம்மள பாத்துக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து சீப்பெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர், சின்னது நாங்களே கிரியேட்டிவா பண்ணது. கட் பண்ணி அப்புறம் இது இன்னொரு சைடு இருக்க இன்னொரு ஷெல்ஃப். இது ஒரு பழைய ஷெல்ஃப் ஆக்சுவலி, பட் இதை வந்து திருப்பி நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணி யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். இது பூவெல்லாம் அழகாக இருக்கா? இது காட்டுங்க. இது பூவெல்லாம் அழகாக இருக்கான்னு பாருங்க. அழகாக இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. சும்மா சின்ன யூட்டிலைசேஷன் இதுதான். இதில் சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பீசஸ்ஸு, இதில் சும்மா அந்த காஃபி மக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சும்மா கலர் கான்செப்ட்காக வச்சுருக்கோம். இது யூஸ் பண்ணுறது இல்லை, கலர் கான்செப்ட்காக வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து அவன், இது நான் வந்து பாலிமர் ஜுவல்லரி பண்ணுவேன், அதுக்கு பேக் பண்ணுறதுக்காக அவனு ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி தான், சும்மா இதெல்லாம் டிஸ்பிளேக்கு அந்த நான் பண்ணுற ஜுவல்லரி இதெல்லாம் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் டிஸ்பிளே பீசஸ் இருக்கு. இதை காமிச்சிட்டிங்களா? கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான், அது சொல்லிட்டேன். இல்லை, இன்னொரு ஹைடெக்கான விஷயம் ஒன்று இருக்குது. இதை பாருங்க, ஸ்க்ரீன் போடணும்னு சொன்னா இதுலயே அவங்க கிரியேட்டிவிட்டி எம்ப்ளை பண்றாங்களா? இதுதான் அல்டிமேட் கிரியேட்டிவிட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட பழைய துப்பட்டா ஒன்று எடுத்து இதை ஜாயின் பண்ணி கொடு, நான் ஸ்க்ரீனா போட்டு காமிக்கிறேன்னுட்டு. இங்க பாருங்களேன், இது ஆனா அழகா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்றேன், அவங்க யோசிக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்ல நான் சொன்னேன். அப்ப துப்பட்டா வந்து எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலி கரெக்ட் தான். ஆக்சுவலி நானே யோசிச்சேன், அவங்க தான் இவ்வளவு போட்டு யோசனை பண்ணிட்டு என்னடா இவ்வளவு கலர்ஃபுல்லான துப்பட்டாலாம் இருக்கு. இதுல நம்ம கான்செப்ட் நிறைய டிசைன் பண்ணலாம் போலாங்க. இப்பெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணிலாம் தருவேன், நம்மளுக்கு தகுந்தாப்புல பெயிண்ட் பண்ணிலாம் கூட போட்டுக்கலாம் போல. ஒரு ஃபேக்ட்ல இருந்து எவ்வளவு கான்செப்ட்ஸ் டெவலப் ஆகுது இல்ல. இல்ல நமக்கு மெயின் ஃபோக்கஸ், எனக்கு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இப்போ இதை பார்த்துருப்பீங்க, நம்ம இடமே ஃபுல்லாவே வந்து கலர்ஃபுல்லா இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இல்ல ஆக்சுவலி மைண்ட் ரொம்ப பிளசன்ட் ஆயிடும் கலர்ஃபுல்லா பார்த்தோம்னா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் கம்மியாகறாப்புல இருக்கு இந்த இடத்துல பார்த்தா, அதுக்காக சொல்றேன். நீங்க பாருங்க, இடம் முழுக்க வந்து கலர்ஃபுல்லா இருக்கா, எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு நமக்கு. ஓகே, இடமே கலர்ஃபுல்லா தானே இருக்கு, அதை மேட்ச் பண்றாப்புல இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நமக்கு வந்து இப்போ இது இப்போ பார்த்தா அவங்களுக்கு புரியும் இல்ல, கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்றது. இல்ல கலர்ஃபுல் ஒண்ணு, பட் கான்செப்ட்ஸும் சொல்றேன். இந்த பெயிண்டிங் வந்து யோசிக்கணும் அப்படின்றது சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இல்ல ஒரு ரேண்டம் டிராயிங் தான், பட் அழகா இருக்கு. கலர் கான்செப்டோட அது எங்களோட என்ட்ரன்ஸ்ல இந்த செல்ஃப் வந்துருச்சு, அதனால ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்றப்ப யோசிச்சோம். 2 பேரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தது, வீட்டில் தான் ஐடியா கொடுத்தாங்க, அவங்க தான் வரைஞ்சாங்க. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது இல்ல கலர் கான்செப்ட்னால அது அழகா ரொம்ப அப்படி பெர்ஃபெக்ட்டா டிரா பண்ணிருக்கோம் அப்படிலாம் இல்ல. இந்த பேரட், இந்த கிளி ட்ரெடிஷனல் பேரட், இதை ஃபுல்லா வந்து எல்லாம் எங்க வீட்டில் தான் பெயிண்ட் பண்ணாங்க, நாங்க கிரியேட் பண்ணது தான். இன்னும் அது கொஞ்சம் பிளான்ட்ஸ், அது மேல வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கணும், இன்னும் நான் வைக்கல, ரெடி பண்ணோன்னு வைக்கணும். இல்ல ஆக்சுவலி எல்லாம் ஃபினிஷ் ஆகலாம். ஆக்சுவலி அந்த அன்னைக்கெல்லாம் வந்தப்பெல்லாம் அந்த இதெல்லாம் கூட பாட் வைக்கல, பாட்டில் இப்பதான் வச்சிருக்காங்க. அதான் என்னடா புதுசா பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்களேன்னு இப்பதான் பாக்குறேன். அன்னைக்கு வெறும் பாட்டு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ன்றது ஒரு வித்தின் டேலயோ இல்ல வித்தின் மந்த்லயோ அப்படி வந்து முடிஞ்சிடுறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஒரு ஆர்ட் ஃபார்முமே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு செய்ய செய்ய இடமே அழகாயிட்டே இருக்கும், நமக்கும் வந்து அது நமக்கு ஒரு இதாகவும் இருக்கும். இல்ல கலர் ஏன் சொல்றேன், இங்க பாருங்க, இது ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே புத்தர் தான், ஆனா டிஃப்ரெண்டா கலர் பண்ணதுனால வேற வேற பீஸ். ஆக்சுவலி அவங்க ஆதியோட ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் கேட்டாரு ஏங்க இது ரெண்டுமே ஒரே புத்தர் கேக்குறாரு. அவரே கேக்குறாரு, கலர் பண்ணதுனால டிஃப்ரெண்டா தெரியுது, ஒரே புத்தர்னு யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னாரு. இல்ல சொல்ற கலர் கான்செப்ட் எவ்வளவு பிளே பண்ணுதுன்றதுக்காக சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து ஸோ இப்போ ஒரு அளவு நம்மளோட என்விரான்மெண்ட்டை காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஆமா அவ்வளவுதான், இந்த ஏரியாவோட இன்டீரியரோ இல்ல இது பண்ணதை காட்டியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஐடியாஸோ இல்ல விஷன்ஸோ இல்ல இந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்றதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்த விட முக்கியமா எப்போதும் நான் சொல்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்த வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து இதோட கண்டினியூட்டியும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஆமா, நம்ம continue பார்க்கலாம். next videos இதோட ல எப்படி நேச்சரை கனெக்ட் பண்ணிருக்கோம், நேச்சுரலா எப்படி வந்து உள்ள இருக்க தோட்டம் எப்படி இருக்கு, சின்ன ஒரு கார்டன் வச்சிருக்கோம். அதான் எங்களோட லைஃப் ஸ்டைல சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ, பாய். நன்றி, வணக்கம். பாய்.